பதினெண் சித்தர் திருவடிகள் போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறது மிக மிக ரகசியமான ஒரு வேலை. என்ன அப்படின்னா, நவாச்சாரம். இது நம்ம சாதாரணமாக ஓட்டு நவாச்சாரம். இதை சிகப்பு நவாச்சாரமாக மாற்றுறது. இந்த நவாச்சாரத்தை சிகப்பாக மாற்றி இதில் ஜெயநீர் இறக்கி அந்த ஜெயநீரில் செம்பு மாதிரியான உலோகங்களை உருக்கி சாட்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது பால் கட்டும். ரெண்டாவது, இந்த சிவப்பு நவாச்சாரத்தோட மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிவப்பு நவாச்சாரம் ரொம்ப முக்கியமாக எந்த இடத்துல தேவைப்படும் அப்படின்னு சொன்னால், சிகப்பு பாதரசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிவப்பு பாதரசம்னா இங்கே நிறையா பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னாக்கா, இந்த ரேடியோவில் இருக்குது, டிவியில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குது, அது அப்படியே பூண்டை பார்த்தோன்னே ஓடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த சிவப்பு பாதரசம்ன்றது நாம் வைப்பு சரக்கில் செய்யக்கூடிய ஒரு பொருள். சரியா? அதனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது தயார் பண்ணுறதுக்கு, அந்த சிவப்பு பாதரசம் தயார் பண்ணுறதுக்கு நமக்கு சிகப்பு நவாச்சாரம் தேவை. 11 சரக்குகள் வேணும். அதில் ஒரு சரக்கு இந்த சிகப்பு நவாச்சாரம். சரியா? இந்த சிகப்பு நவாச்சாரம் செய்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், துருசு ஒரு பலம் எடுத்துக்கங்க, நவாச்சாரம் ஒரு பலம் எடுத்துக்கங்க. நான் 2 பலம் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 பலம் கூட எடுத்துக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. நான் ஒரு பழத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கங்க. 2 பழத்துக்கு மேலே போக வேண்டாம், அந்த அளவுக்கு செஞ்சுக்கங்க. 35 கிராம் நவாச்சாரத்தை ஒரே கட்டியாக எடுத்துக்கங்க. அதுக்கு துருசு ஒரு 35 கிராம் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா, சட்டியில் போட்டு நல்லா வறுத்துடுங்க. இரும்பு சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா வெளுத்துடும். அந்த மாதிரி நல்லா வெளுக்க எடுத்த துருசு ஒரு பலம், அது நல்லா பவுட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது, தாளிக்காத சிப்பி சுண்ணம், அது ஒரு பலம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஜலிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது போக பூநீர் ஒரு பலம். பூநீர் கிடைக்காதவங்க வாஷிங் சோடா பயன்படுத்திக்கோங்க, அது ஒரு பலம் எடுத்துக்கோங்க. படிகாரம் ஒரு பலம், வெங்காரம் ஒரு பலம். இந்த சரக்குகள் எல்லாத்தையும் தனித்தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுட்டு கல்வத்தில் போட்டு சிப்பி சுண்ண ஜெயநீர். சரியா? சிப்பி சுண்ணாம்பையும் நவாச்சாரத்தையும் அரைச்சி பனியில் வச்சிங்கன்னா ஜெயநீர் இறங்கும். அந்த ஜெயநீர் அது தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முதல்ல இந்த பொடிகள் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும். துருசு, படிகாரம், வெங்காரம், சிப்பி சுண்ணாம்பு, நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த சரக்குகள் எல்லாத்தையும் சேர்த்து, இதில் ஒரு சரக்கு மறைப்பு, அது நூல்லே மறைச்சிருக்காங்க. அதனால் அந்த சரக்கை நானும் மறைக்கிறேன். மறைச்சிட்டு அது போக மிச்சம் இருக்கிற எல்லாமே சொல்கிறேன், பார்த்துக்குங்க. அது என்னென்னு கொஞ்சம் தேடினீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்ருங்க. இந்த சிப்பி ஜெயநீர் விட்டு நல்லா அரைக்கணும். அரைச்சி எடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மெழுகு பதத்தில் நீங்கள் எடுக்கணும். மெழுகு பதம்னா என்னென்னா, இப்படி கையில் வச்சு இப்படி உருட்டினோம்னா கை ஒட்டக்கூடாது, கல்லில் ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி வரணும். இருக்கா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெழுகு பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். சரியா? இதான் மெழுகு பதம்ன்றது. இந்த மாதிரியான பதத்தில் இதை அரைச்சிட்டு இந்த நவாச்சார கட்டியை என்ன பண்ணணும்னா, அதுக்குள்ளார வச்சு நல்லா கவசம் பண்ணிடணும். சரியா? கவசம் பண்ணி இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு சுற்றி சின்னதாக நூல் சுற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க, மண் சட்டி சின்னதாக ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு, அதில் ஒரு 1/4 பாகம் அளவுக்கு என்ன பண்ணணும்னா, புளியம்பட்டை எரிச்ச சாம்பல், அந்த சாம்பலை ஒரு 1/4 பாகம் அளவுக்கு பரப்பிட்டு, அதுக்கு மேலே சாப்பாட்டு உப்பு கொஞ்சம் பரப்பி, அதுக்கு மேலே வெடி உப்பு கொஞ்சம் பரப்பிடுங்க. பரப்பி இதெல்லாம் நல்லா அழுத்தி விடணும். ஒன்று போடும்போது சாம்பல் போட்டு நல்லா அழுத்தி விடணும். அதுக்கு மேலே உப்பை போட்டு நல்லா அழுத்தி விடணும். அதுக்கு மேலே வெடி உப்பை போட்டு நல்லா அழுத்தி விட்டுறணும். அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை எடுத்து நம்ம இந்த கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நவாச்சாரம் கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, கவசம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கவசத்தை வச்சு அதுக்கு மேலே திரும்பவும் வெடி உப்பை அந்த கவசம் முங்குற அளவுக்கு நல்லா பொடி பண்ண வெடி உப்பை கொட்டி நல்லா அழுத்தி விடணும். அழுத்தி விட்டு அதுக்கு மேலே பொடி பண்ண கல்லுப்பு, அதாவது நம்ம சாப்பாட்டு உப்பு, அதை கொட்டி நல்லா அழுத்தி விடணும். அதுக்கு மேலே திரும்பவும் புளியம்பட்டை சாம்பலை போட்டு இந்த மாதிரி இன்னொரு சட்டியை வச்சு அதை மூடிடணும்.
மூடி நல்லா சீலமண் செஞ்சிடணும். சரியா? சீலமண் செஞ்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பெரிய மண்பானைகள், அதாவது இந்த சட்டி உள்ளே போகிற அளவுக்கு உள்ள 2 பெரிய மண்பானைகள் எடுத்துக்கணும். அதில் ஒரு பானையில் ஒரு 1/4 பாகம் மணல் போட்டுறணும். நல்லா காஞ்ச மணலை போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மணலில் 1/4 பாகம் வந்து போட்டு அதுக்கு மேலே நல்லா அழுத்தி விட்டு இந்த சட்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணணுன்னா, திரும்பியும் நல்லா மணலை காஞ்ச மணலை கொட்டி நல்லா அழுத்தி விட்டுட்டு இன்னொரு பானையை வச்சு மூடி நல்லா சீலமண் செஞ்சு காய வச்சிடணும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு 9 மணி நேரம் எரிப்பு. நல்லா பெருந்தீயா 9 மணி நேரம் எரிக்கணும். எரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எரித்து எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு எரித்து எடுத்துட்டு நல்லா இறக்கி சுத்தமாக சூடு ஆற விட்டுறணும். ஒரு 2 நாளாச்சும் ஆகணும். நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் எடுத்து உள்ளே பிரித்து பார்த்திங்கன்னா, நவாச்சாரம் ஒரு லைட்டாக வந்து ஒரு ரோஸ் கலர் மாதிரி வரும். இதே மாதிரி நீங்கள் 3லேருந்து 5 முறை செய்ய நவாச்சாரம் வந்து நல்லா செக்கச்செவேர்னு சிவந்த நிறத்தில் ரத்த கலரில் வந்து மாறிடும். அது வரைக்கும் நீங்கள் அதை எரித்து எடுக்கணும். சரியா? இதுதான் சிவப்பு நவாச்சார வைப்பு. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்டுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் காளி.